நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் என்ன மாதிரி டெக்னிக்கலெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு சாப்டராக பார்த்துக்கிட்டு வர்றோம். அது மாதிரி வீக்லி எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு இன்ட்ராடே மார்க்கெட் என்ன மாதிரியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த 3 ஸ்கிரிப்டில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலான டாபிக்ஸும் ஒவ்வொரு வீடியோவில் முடிவில் நமக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வர்றோம். இந்த சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் அடிப்படையிலேருந்து நீங்கள் பாருங்கள். மார்க்கெட்டில் என்ன நடக்குது, உங்கள் பணம் எப்படி லாஸ் ஆகுது, பெரிய பணக்காரங்க இதை எப்படி அவங்களுக்கு லாபகரமான தொழிலாக பண்ணிக்கிறாங்க, எல்லா கேள்விக்கும் இங்கே கிளியர் கட்டான ஆன்சர் இருக்குது. ஸோ அதனால் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோவை நீங்கள் மறக்காமல் இதை பற்றி நீங்கள் சீரியஸாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் இதை பார்த்தா போதும். புரியுதுங்களா? ஸோ மற்றபடி வீடியோ 1 மணி நேரமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் சொல்கிறது நம்புகிற மாதிரி இல்லைன்னா நீங்கள் தயவு செய்து பார்க்க வேணாம். ஏன்னா அவங்களுக்கானது கிடையாது இந்த சேனல். புரியுதுங்களா? உங்களை நம்ப வைக்கிறது என் வேலை கிடையாது. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களோட பர்சனல். புரியுதுங்களா? ஸோ அதனால் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த சேனல். ஓகேவா? அது மாதிரி இந்த சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம ஒரு கிளாஸ் ரூம் மாடல் மாதிரி சாப்டர் பை சாப்டராக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு சார்ட் எடுத்து என்ன மாதிரி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு கிளியர் கட்டாக டெய்லியோட மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வச்சு நம்ம கிளியராக பார்த்துட்டு வரோம். ஸோ நேற்றோட சாப்டரில் பார்த்திங்கன்னா நம்ம பிட்காயினோட அண்ட் தென் கோல்டோட, நிஃப்டியோட இதோட அனாலிசிஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து அது என்ன மாதிரி வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓரளவு பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி, அதுக்கப்புறம் 1 hour 4 hour இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். கொஞ்சம் லாங் டர்மாக அனலைஸ் பண்ணுறதுக்கு. அதுபோக ஷார்ட் டைமாக அனலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 hour 15 minutes 5 minutes இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஷார்ட்டாக மார்க்கெட் நேற்று எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சார்ட்டை ரீசெட் பண்ணுறோம் வழக்கம் போல். அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை இருக்கோ, கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே லோ இருக்கோ, ஸோ அந்த லோவில் நம்ம மார்க்கெட் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்னையோட டேட் 28 ஆகுது. அப்போ நேற்று 27ஆம் தேதி ஒரு 6:30 7:30 நம்ம இந்த டைமில் நமக்கு வீடியோ நேற்று ரெடி பண்ணும்போது இந்த இடத்துல மார்க்கெட் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த அதிகபட்ச ஹை அண்ட் லோ பார்த்தீங்களா, இங்கேருந்து பையர் கொண்டு போனதை தாண்டி இப்போ மார்க்கெட் 50% லைனை தாண்டி கீழே இருக்குது. ஸோ இப்போ கீழே இருக்கிறதுனால இந்த சோர்ஸ்னால் இந்த பாடி, புரியுங்களா, இந்த பாடி இந்த விக்கு இந்த பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நேற்று இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும் போதே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா டே, அதுக்கப்புறம் 4 hour 1 hour இது எல்லாத்தோட 50% லைனை தாண்டியும் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் வருகிற வாரங்களும் மார்க்கெட் பிட்காயின் டவுனாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி நேற்று பார்த்திங்கன்னா 5 minute 15 minute 1 minute 1 hour இதை எடுத்து கொஞ்சம் கிளியராக அனலைஸ் பண்ணும்போது அதோட இதுவும் 50% கீழே தான் இருந்துச்சு. அதனால் இந்த சோர்ஸுக்கே மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நேற்று ஒரு இன்ட்ராடே மார்க்கெட் பிட்காயினில் டவுனாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நேற்று சாப்டரில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, கிளியர் கட்டாக இந்த சோர்ஸுக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு சாப்டர் பை சாப்டராக பாருங்கள். இது எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால தான் சொன்னேன், நம்ம ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறபடி இவ்வளோ எளிமையாக பண்ணுற விஷயங்கள் உலகத்திலே கிடையாது. வெறும் சார்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு பவுண்ட்ரியை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஈஸியாக பண்ணிடலாம். அது மாதிரி இந்த பவுண்ட்ரிங்கிறது மாறாதது. நேற்று கூட சொன்னேன் இல்லையா, ஃபிபனாசிக்கு. ஸோ அதில் போய் அந்த சாப்டரில் பார்க்காதவங்களாம் பாருங்கள். ஒரு ஃபிபனாசிங்கிறது எவ்வளவு ஒரு யூனிக்கான விஷயம் அப்படிங்கிறத சொன்னேன். அதே மாதிரி மாறாத விஷயத்தை எடுத்துக்கிட்டு மாறக்கூடிய மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஹையும் லோவும் எந்த சூழ்நிலையிலும் மாறாது, வந்தது தான். அதுதான் இப்போ நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், இந்த மொத்த 1 hour சார்ட்டில் அதிகபட்ச ஹை எங்கே இருக்குது, அதிகபட்ச லோ எங்கே இருக்கோ அதை தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பவுண்ட்ரியை.
அதில் 3ஆக பிரிக்கணும். ஒன்று பேஸு, அதுக்கப்புறம் ஒரு 50% லைன், அதுக்கப்புறம் ஒரு 100 லைன் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். புரியுதுங்களா? இல்லைனா இது 0, இது ஆஃப், இது வந்து ஃபுல்லு அப்படி 1 0 50 100ன்னு பிரிக்கலாம். இல்லை 0 அரை முழுசு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிக்கிறோம். ஸோ அப்போ கிளியர் கட்டாக நம்ம வந்து ஈஸியாக அடுத்த மார்க்கெட் வந்து இங்கே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கணும். சரியா? ஓகே. அடுத்து இப்போ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எங்கே வந்திருக்கு? இந்த 50% லைனை தாண்டி நேற்று கீழே இருந்ததுனால மறுபடியும் இந்த 50% லைனை தாண்டி மேலே போய் கேண்டில் வைக்காதனாலையும் மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த பேஸிக்கே வந்துடும் அப்படின்னு நம்ம சொன்னதுனால இந்த பேஸிக்கே நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தபடி வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த சோர்ஸுக்கு வந்துட்டு இப்போ இந்த பேஸுக்கு வந்தோடனே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? இது கிளியராக பார்க்கணும். எப்போவுமே 0 லைன், 50% லைன், 100 லைன், இது வந்து ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கிற லைனு. அது மாதிரி ஒரு ட்ரெண்டே சேஞ்ச் ஓவர் ஆகிற இடம் தான் அந்த 50% லைனு. அங்கே தான் நிறைய மெஜாரிட்டி டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க பெரிய பெரிய பணக்காரங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பழைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 50% லைன் வந்தோடனே என்ன நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். சரிங்களா? இந்த 50% லைன் வந்தோடனே பாருங்கள், இதை வந்து டச் பண்ணி அதுக்கப்புறம் விக்கு மட்டும்தான் போயிருக்கு, பாடி போக முடியல. இதை டச் பண்ணும்போது இதில் அதிகபட்சம் இருந்த பாடி எது? அதிகபட்சம் இருந்த பாடி இதை டச் பண்ணும்போது இது இங்கே தான் இருந்திருக்கு. புரியுதுங்களா? இதை டச் பண்ணும்போது அதிகபட்ச பாடி இங்கே இருந்திருக்கு. அப்போது விக்கு இங்கே இருந்திருக்கு. இப்போ இந்த விக்கை தாண்டி மைல்டாக விக்கு மட்டும்தான் போயிருக்கு. இந்த பாடியை தாண்டி இப்போ வரைக்கும் பாடி போகவே இல்லை. ஸோ அப்போ 1 ஹவரில் என்ன நடந்திருக்கு? இந்த கேண்டில் டச் பண்ண உடனே 1 2 3 மணி நேரம் மார்க்கெட் என்ன இருக்குது? இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்கு, செட்டில் ஆகிருக்கு. 3 மணி நேரத்துக்கு மேலே இதை தாண்டி கீழே போக முடியாமல் 3 மணி நேரமாக பையர் மார்க்கெட்டை இந்த இடத்துல பிடிச்சி வச்சுருக்காங்க. இது ஒன்று கேண்டில் அனாலிசிஸில். அது மாதிரி ப்ரீவியஸ் கேண்டிலை விட அடுத்தடுத்த கேண்டிலோட பாடி அதிகம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அப்போ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? விக்கு போயிருக்கு, இந்த விக்கை தாண்டி விக்கு போயிருக்கு, அல்டிமேட்டாக விக்கு இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி பாடி இங்கே இருக்குனால நம்ம இந்த விக்கை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ இந்த ஏற்கனவே வந்த பாடியை விட பாடி தாண்டி பாடி போயிடுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் இந்த ஓவரால் ஹை அண்ட் லோவோட 50%க்கே மார்க்கெட் போயிடும். மறுபடியும் இதோட 50%க்கே மார்க்கெட் போயிடும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ புரியுதுங்களா? ஒன்று. ரெண்டாவது, நேற்றே நான் என்ன சொன்னேன்? ஒரு மார்க்கெட் வந்து 50% கீழே இருக்குது அப்படின்னா அது அண்டர் வேல்யூவில் இருக்குது. இப்போ அண்டர் வேல்யூவில் இருந்தால் பை பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக சொன்னேன். அண்டர் வேல்யூவில் இருக்கும்போது பெரிய பணக்காரன் பை பண்ணுவான். விலை குறைய 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 பணக்காரங்க வாங்குவாங்க. விலை குறைய குறைய பணக்காரன் பயப்பட மாட்டாங்க. இப்படி எந்த விஷயமா வேணாலும் சொல்லலாம். சைக்காலஜிக்கலாக சொல்லலாம், டெக்னிக்கலாக சொல்லலாம், ஃபண்டமெண்டலாக என்ன சொல்லலாம்? விலை குறைய குறைய தான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வரும். அந்த இடத்துல வால்யூம் வரும். மார்க்கெட்லேயே மாறாத விஷயங்கள் 3 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று ப்ரைஸு, அந்த பர்டிகுலர் ப்ரைஸில் வாங்கின வால்யூம், வித்த வால்யூம், இது என்றைக்குமே லைஃப்பில் மாறாது. ஒன்ஸு கிரியேட் ஆனது தான். அதனால தான் நான் இந்த வீடியோவில் நான் சொன்னேன், மாறாத விஷயத்தை வச்சுக்கிட்டு மாறக்கூடிய மார்க்கெட்டை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும், சார்ட் உங்களோட பேசும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்மளோட அடிப்படை வீடியோவிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு வர்றோம்? இந்த ஒரே விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். எந்த இடத்துலையும் தேவையில்லாத இண்டிகேட்டர் எடுத்து வச்சுட்டு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் எதுவும் பண்ணலை. வெறும் சார்ட்டை வச்சு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு வரோம். அதனால தான் நம்மளுக்கு தெளிவாக சொன்னேன், நீங்கள் இந்த சேனலில் உங்களுக்கு என்ன ஃப்ரீயாக கிடைக்குதோ, நீங்கள் காசு கொடுத்து படித்த இடத்துல கூட இவ்வளவு தெளிவாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஒரு சாமானியருக்கும் புரிகிற வகையில் எந்த ஒரு இண்டிகேட்டர் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு கோடு கூட போடாமல் வெறும் சார்ட்டை வச்சுட்டு நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி பார்க்கலாம். டவுன்கிரேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அடுத்தடுத்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓரளவு வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம 1 ஹவருக்கு வந்து அதிகபட்சம் எங்கே ஹை அண்ட் லோ இருக்கோ ரீசெட் பண்ணி அதை நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பவுண்ட்ரி கிட்ட இப்போ மார்க்கெட் வந்து இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேண்டில் அனாலிசிஸ் கிளியராக பண்ணுறோம். அப்போ இதை பண்ணும்போது இதை தாண்டி கீழே உடச்சி அவுட் சைட் கேண்டில் வச்சது அப்படின்னா அடுத்த பவுண்ட்ரிக்கு போயிடும். அப்போ அடுத்த பவுண்ட்ரி எங்கே இருக்குது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா 4 ஹவரில் போய் அப்கிரேட் பண்ணி வரையணும். சரிங்களா? இன்னும் ஷார்ட்டாக மார்க்கெட் வந்து இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னா டவுன்கிரேட் பண்ணி வரையணும். மார்க்கெட்டை வந்து தூரமாக அடுத்தடுத்து எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அப்கிரேட் பண்ணி வரையணும். முதல்ல வந்து நம்ம வந்து 1 ஹவர்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ்
டவுன் கிரேட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஓரளவு கிளியராக தெரியும். அப்போ அதிகபட்ச ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது, அதிகபட்ச லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுது, 1 ஹவரோட 50% லைனும் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் 15 மினிட்டோட 50% லைனும் இங்கே தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 மணி நேரமாகவே இந்த பவுண்டரியை உடச்சி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வைக்க முடியல. அப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சோன்னா அடுத்த 50% லைன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ 5 மினிட்ஸ் எடுத்து வரைவோம், ரீசெட் பண்ணுவோம். அதிகபட்சம் ஹை எந்த இடத்துல இருக்கோ அந்த ஹையும், அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்ச லோ எங்கே இருக்கோ அங்கே லோவும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப் பவுண்டரி ஒன்று கிடச்சிருது. அப்போ இப்போதைக்கு வர்ற மார்க்கெட் வந்தால் எங்கே வரணும், இந்த ஏரியாவுக்கு வரணும். இதை உடைச்சா மட்டும்தான் இந்த 15 மினிட்ஸு 1 ஹவரோட 50% வர முடியும். இதை தாண்டிச்சு அப்படின்னா இந்த பேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, ஸோ இங்கே வரணும். கரெக்டாக? சரி, அதுக்கடையில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாருங்கள். இது அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் மார்க்கெட் வந்து 1 ஹவர்லேயே சஸ்டெயின் ஆயிருக்கு இல்லையா, அது வந்து அதோட ஆக்ஷன் வந்து இதான் நடந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள், அதிகபட்சம் முதல்ல வந்து இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கு. வந்துட்டு என்ன பண்ணாங்க, பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி கொண்டு போனாங்க. ஆனால் என்ன பண்ண முடியல, இந்த விக்கை தாண்டி விக்கு தான் போக முடிஞ்சிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். விக்கை தாண்டி விக்கு தான் போக முடிஞ்சிருக்கு, விக்கை தாண்டி பாடி போக முடியல. பாருங்கள், விக்கை தாண்டி விக்கு லைட்டாக வந்திருக்கு, பாடி விக்கு தாண்டி போகவே முடியல. அப்போ மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ அகெயின் ஃபஸ்ட்டு டைம் வந்து டச் பண்ணிட்டு போன தூரத்தை விட ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு போன தூரம் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. இப்போ கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணணும், இந்த பேஸை தாண்டி மார்க்கெட் அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்படி இல்லைன்னா திரும்ப என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்த தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வைக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பாடி வைக்கக்கூடாது, விக் வைக்கலாம். கீழே இருக்கிற விக் வந்து பையருக்கு சொந்தம். பாடி வச்சதுன்னா கன்ஃபார்மாக மார்க்கெட் என்ன ஆகும், இதோட அடுத்த சோர்ஸுக்கே போயிடும். அடுத்த சோர்ஸுங்கிறது எங்கே இருக்குது, நம்ம ஏற்கனவே 1 ஹவர் வரைஞ்சிருக்கோம். 1 ஹவரில் மேலே தான் இருக்குது 50%. 1 ஹவரோட பேஸ் இங்கே தான் இருக்குது, 15 மினிட்ஸோட பேஸ் இங்கே தான் இருக்குது, 5 மினிட்டோட பேஸ் இங்கே தான் இருக்குது. அப்போ இதோட அடுத்த பேஸ் எங்கே போகும், கீழே உடைச்சா 4 ஹவரோட அந்த பவுண்ட்ரிக்கு போயிடும். அப்போ 4 ஹவரை ரீசெட் பண்ணி அதிகபட்சம் இருக்கிற ஹையெல்லாம் வரைஞ்சோன்னா, ஸோ அதோட பேஸும் எங்கே இருக்குது, இந்த ஏரியாவுக்குள்ள தான் இருக்குது. கவனிங்க, 4 ஹவரோட லோவும் இங்கே தான் இருக்குது. அப்போ 4 ஹவரோட லோவுக்கும் வந்துருச்சு. ஸோ அப்போ இதோட இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் தான் அடுத்த பவுண்டரி தெரியும். அப்போ 4 ஹவருக்கு அப்புறம் டே நம்ம நேற்று வந்து பார்த்தது. ரைட்டுங்களா? 4 ஹவருக்கு அப்புறம் டே. 4 ஹவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. இப்போ 4 ஹவரோட 50 டேயோட 50% உடச்சிருச்சு. அப்போ அடுத்த சோர்ஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல விக் இருக்குது, பாடிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் 1 ஹவரில் போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பண்ணது டவுன் கிரேட் பண்ணது எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ அப்போ இதை உடச்சி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இந்த சோர்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சோர்ஸுங்கிறது டேங்கிறதுனால ரொம்ப தூரத்தில் இருக்குது. பட் உடனே வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம டே அப்படி போயிட்டோம்னால நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு டே சார்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணாலே இது வீக்லி அனாலிசிஸ் கடந்த ஒரு அடுத்த ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அது. அப்போ அடுத்த ஒரு 2 வாரம் 3 வாரங்கிறது இன்னும் டைம் இருக்குது. நம்ம அவ்வளோ டைம் எடுத்து தான் இங்கே வந்தாலும் வரும். ஸோ அதுக்கடையில் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கடையில் உள்ள பவுண்ட்ரிஸ் எல்லாம் மார்க்கெட் எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்போ 5 மினிட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இதை தாண்டிச்சுன்னா தான் இங்கே வரும், இதை தாண்டினா தான் இங்கே வர முடியும். இப்போ நம்ம மார்க்கெட் எங்கே இருக்குது, 50 எல்லாத்தோட 50% கீழே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டேயோட 50% கீழே இருக்குது. 4 ஹவர் 1 ஹவர் 15 மினிட்டு 5 மினிட்டு எல்லாத்தோட 50% மார்க்கெட் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூவில் இருக்குது. ஸ்ட்ராங்காக அண்டர் வேல்யூவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பையரோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அண்டர் வேல்யூ இதுக்கு கீழே மார்க்கெட் எவ்வளவு வேகமாக போனாலும் அந்த இடத்துல பையரோட இன்வால்மெண்ட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். மார்க்கெட்டை வந்து அதோட 50% ஓவரால் பவுண்ட்ரிக்காவது கொண்டு வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட்டை வெளியேற்றாமல் மார்க்கெட் வந்து ஃபர்தராக ரொம்ப தூரத்துக்கு மார்க்கெட் கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. அது மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இங்கேருந்து வந்து ஒரு வி பேட்டர்ன், இந்த இடத்துல ஒரு பச்சை கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து பாருங்கள், இது வந்து சிங்கிள் லேயராக போட்டிருக்கு. அப்போ அகைன் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டபுள் லேயர் போட்டிருக்கு. இந்த லோ உடைக்கிறதுக்கு முன்னாடி டபுள் லேயர், இப்போ இந்த இடத்துல ட்ரிபிள் லேயர் இப்படி போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் என்ன இருக்குது, ஸ்ட்ராங்காக வந்து இப்போது இந்த இடத்துல அடுத்த ஒரு லேயர் போட்டிருக்கு. இந்த லேயர் ஏற்கனவே போட்ட லேயரை விட தாண்டி மேலே போக முடியல, இன்னும் செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதை தாண்டி இந்த பையரோட இன்வால்மெண்ட் போக முடியல, செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு, இப்போ இதை தாண்டி போனால் மட்டும்தான் இங்கே வரும், இதை தாண்டினா மட்டும்தான் இங்கே வரும். கரெக்டாக?
இப்படி நீங்கள் என்ன இது இப்போ நம்ம பண்ணுறது என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நம்ம பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் பவுண்டரி அனாலிசிஸ் பண்ணேன், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் கேண்டில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து பையரோட இன்வால்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேண்டில் அனாலிசிஸ் பண்ணேன். இப்போ பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், பவுண்டரி அனாலிசிஸ், வால்யூம் அனாலிசிஸ், இப்படி நிறைய இருக்குது மார்க்கெட்டில். ஒரு 20 மார்க் கொஷினுக்கு நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிளில் வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். அதான் நான் சொன்னேன், மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் மாதிரி. நீங்கள் ப்ரொஃபஷனலாக அந்த விஷயம் தெரிஞ்சு மார்க்கெட்டை அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறதும் தெரியணும். ரெண்டாவது தெரிஞ்சு யூஸ் கிடையாது, அதுக்கு உண்டான அந்த டோசேஜ் மெடிசன் அதுவும் கொடுக்கணும். அப்போ தான் காப்பாற்ற முடியும். சும்மா இவருக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ ஏற்கனவே இருக்கிற அவரோட பாடி கண்டிஷனுக்கு, ஏற்கனவே அவருக்கு இருக்கிற அந்த டிசீஸ்க்கு என்ன மாதிரி டோஸ் கொடுத்தா இது அவருக்கு பாதிப்பு வராது, அந்த மாதிரி ரெண்டையுமே கம்பேர் பண்ணணும். நேற்று சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ரேடை எடுத்ததுக்கப்புறம் 10 விதமான கேள்விக்கு ஆன்சர் தெரியணும் உங்களுக்கு. அந்த 10 விதமான கேள்வி என்னன்றது நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த 10 விதமான கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிலன்னா இந்த தொழிலை நீங்கள் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. இது தொழில், நான் திரும்ப திரும்ப சொல்கிறதா தான், தொழில் 100% நீங்கள் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியணும். சும்மா மார்க்கெட் எங்கே போகுது எங்கே வரும்னு மட்டும் தெரிஞ்சு யூஸ் கிடையாது. அடுத்து நெகட்டிவில் போனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். சரியா? இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து இப்படி கீழேயே போயிட்டே இருக்குது, ரெட் கலர் கேண்டிலாகவே கண்ட்ரோல் ஆஃப் ஃபியராகவே போயிட்டுருக்கு. அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ளாட்டாக என்ட்ரி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சும்மா கண்ட்ரோலே இல்லாமல் கீழே போகிற மார்க்கெட்டை வந்து நீங்கள் அதை அப்ரோச் பண்ணுறது மேலேருந்து வர்ற கத்தியை நாக்க நீட்டி பிடிக்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்கள், நாக்கில் பிடிச்சாலே நாக்கு போயிடும், கட்டாயம். அது கொஞ்சம் மேலே கீழே இறங்குச்சுன்னா கண்ணில் குத்தும், மூக்கில் குத்தும், எதில் குத்துனே தெரியாது. மேலே இருந்து வர்ற கத்தியை நாக்க நீட்டு பிடிக்கிற மாதிரி மார்க்கெட்டை வந்து ஒரு பவுண்ட்ரி தெரியாமல் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறது. புரியுதுங்களா? பயங்கர ரிஸ்க் அது. சும்மா அதாவது மேலேருந்து வர்ற மார்க்கெட்டை தான் நீங்கள் வாங்கி ஆகணும். அங்கே தான் காசு இருக்குது. உங்களோட பயம்தான், ரீட்டைலரோட பயம்தான் பணக்காரனோட காசு, லாபம். ஆனால் அது எப்படி லாபகமாக அதை ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயம் இருக்குது. அதனால தான் சொன்னேன், ஒரு ட்ரேடை எடுக்கிறது பெரிய மேட்ரு கிடையாது. ட்ரேடை எடுத்ததுக்கப்புறம் பண்ண வேண்டிய 80% வேலைகள் இருக்குது, அதுதான் பெரிய மேட்ரு, அதுதான் ப்ரொஃபஷனலிசம். அது தெரிஞ்சால் தான் நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும். சும்மா நான் வந்து நல்லா அந்த பவுண்ட்ரியில் தானே எடுக்கிறேன், அண்டர் வேல்யூவில் தானே இருக்குன்னு சும்மா மொட்டையாக அண்டர் வேல்யூ மட்டும் பார்க்கக்கூடாது. அண்டர் வேல்யூவில் வாங்கணுங்கிறது ஒரு ரூல், அவ்வளோதான். ஆனால் அண்டர் வேல்யூவில் மார்க்கெட் டிமாண்டோட இருக்கா, அண்டர் வேல்யூவான பணக்காரனோட இன்வால்மெண்ட் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். புரியுதுங்களா? விலை குறைவாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு புறம்போக்கு நிலத்தை வாங்குற மாதிரி ஆகிடும். விலை குறைவாகவும் கிடைக்கணும், புரியுங்களா, மார்க்கெட் வேல்யூவோட. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு டிமாண்டும் இருக்கணும். டிமாண்ட் இல்லாத இடத்த நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நாளைக்கு நீங்கள் விற்க முடியாது, அங்கே வால்யூம் இருக்காது. வால்யூம் மீன்ஸ் என்னது, பெரிய பணக்காரனோட இன்வால்மெண்ட் தான் வால்யூம், இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூலையும் இருக்கணும், பெரிய பணக்காரனோட இன்வால்மெண்ட்டும் இருக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்த்து, அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர். டெப்த்னா என்ன, ஸ்ட்ரக்சர்னா என்ன, பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். டெப்த்து ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா மார்க்கெட் வந்து சும்மா மொட்டையாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு, இல்லை 2 விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது எதுக்குன்னா டெக்னிக்கலாக இங்கே தான் போகிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் இது போனதுக்கப்புறம் அந்த இடத்துல மார்க்கெட் வந்து வரவும் செய்யலாம், வராமலும் செய்யலாம், இல்லை உடச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்ரெசிவாக கீழே போகவும் செய்யலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கூட இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மணி நேரமாக பையர் மெயின்டைன் பண்ணதை உடச்சி இப்போ என்ன பண்ணியிருக்கு, வீக் மட்டும் வச்சிருக்கு, அகெயின் பாடி வைக்க முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சார்ட் உங்களோட பேசும். நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையாக கேண்டிலாக பார்க்கணும், பேட்டர்னாக பார்க்கணும், ட்ரெண்டை பார்க்கணும், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து 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 கிளியராக மூவ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து இதை தாண்டி விற்க தான் வைக்கிது. பாடியை தாண்டி இப்போ வரைக்கும் பாடி வைக்க முடியலை. இதை தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் அடுத்த சோர்ஸுக்கு போகும். இப்போ நம்மளோட அடுத்த சோர்ஸ் எங்கே இருக்குது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. இன்னி விட்டால் டே தான், இந்த இடத்துல தான் இருக்குது, டே தான். அப்போ 62,000, இப்போ 74,000 இருக்குது. 62,000ங்கப்போ நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இன்னும் ஒரு வாரத்துலேருந்து 3 வாரங்கள் ஆகும் அந்த இடத்த. இது வந்து எப்போ நம்ம வந்து ஒரு டே சார்ட்டை எடுத்து பார்த்துட்டோமோ, டே சார்ட்டுங்கிறது அப்படியே 3ஆல் பெருக்குங்க. ஒரு டே கேண்டில் எடுத்திங்கன்னா 3 மணி நேரம் ஆகுன்ற மாதிரி, டேக்கு அடுத்த ஃப்ரேம் என்னது, வீக்கு. அப்போ அதை அப்படியே 3ஆல் பெருக்குங்கன்னா 3 வாரம் வரைக்கும், அதிகபட்சம் 3 வாரம் வரைக்கும் உள்ள அந்த வித்து, அந்த எக்ஸ்பைரியை வந்து உங்களுக்கு என்ன காட்டும்,
டே சார்ட் வந்து கிளியராக காட்டும். இப்போ நீங்கள் 5 நிமிஷம் சார்ட் எடுத்தீங்கன்னா 5 நிமிஷம் கேண்டில் எடுத்தீங்கன்னா 5 நிமிஷம் கேண்டில் எவ்வளவு 15 நிமிஷம். அப்போ 5 நிமிஷத்தோட கேண்டில் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ 5 நிமிஷத்தோட புரியுதுங்களா பவுண்டரியை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுத்த பெரிய ஃப்ரேம் என்னது 15 மினிட்ஸ். அப்போ அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் சேர்த்தா எவ்வளவு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி 5 நிமிஷத்தோட ட்ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஃப்ரேம் என்னது 1 ஹவர். அப்போ அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு எப்படி இருக்கும் இதெல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லாமே அப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கேண்டில்னா கேண்டில் இன்ட்டு 3 புரியுதுங்களா. பேட்டர்னா அடுத்த ஃப்ரேமில் இன்ட்டு 3, ட்ரெண்டுனா அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் இன்ட்டு 3, இப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1 ஹவர்னா என்னது 1 ஹவர்னா 3 மணி நேரம் கேண்டிலுக்கு. பேட்டர்ன் 1 ஹவரோட பேட்டர்ன் அனலைஸ் பண்ணிங்கன்னா அடுத்து 1 ஹவருக்கு அடுத்து என்ன 4 ஹவர் 12 மணி நேரம். அடுத்து 1 ஹவரோட ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது என்னது டே அடுத்த 3 நாளைக்கு. இப்போ நீங்கள் 1 ஹவரோட ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுறதும் டேயோட ஒரு கேண்டில் எடுத்து அனலைஸ் பண்ணுறதும் ஒன்று தான். சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொன்னேன் அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ அடுத்த பவுண்டரி எங்கே இருக்குது இதை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ 5 மினிட்ஸ் படி எங்கே இருக்குது இங்கே இருக்குது 50% லைனு. இது சப்போஸ் இப்போ டேரெக்டாக போனால் எது வரைக்கும் போகலாம் இந்த சோர்ஸ் வரைக்கும் போகலாம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பேட்டர்ன் எங்கே இருக்குது பாடி விக்கு தலை வாழை எங்கே இருக்குது இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அதிகபட்சம் இது டேரெக்டாக போனால் இந்த ஏரியா வரைக்கும் போகலாம். ஏன் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து இந்த பையரோட இன்வால்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். இப்போ முதல்ல பாருங்கள் வந்து மேலே போய் இந்த தலையை உடைச்சி மறுபடியும் தலை வச்சு மேலே இங்கே போக முடியாமல் தலையை உடைச்சி இப்போ தலை வச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும் இதை தாண்டி போனால் இங்கே வரைக்கும் வரலாம். இந்த பேஸ் இங்கே இருக்குது இதை தாண்டி இல்லாட்டி என்ன நடக்கும் இது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் இந்த லோ உடைக்கும் போது அக்ரெசிவாக கீழே போகும். அக்ரெசிவாக கீழே போகும்போது அடுத்த நம்மளோட சப்போர்ட் எங்கே இருக்குது அந்த பேஸ். நம்ம சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது பேஸ். ஏன்னா சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ். அந்த பேஸுக்கு வந்து அதில் 50% அளவுக்காவது மார்க்கெட் போயிட்டு தான் அடுத்து என்ன ஆகும் அக்ரெசிவாக ரொம்ப வரும். ரெண்டாவது அந்த பேஸுக்கு போகும்போது 5 மினிட்ல போகும்போது அதோட உடச்சி அடுத்து 15 மினிட் போகும்போது அது மாதிரி 2 மடங்கு ஸ்பீடு இருக்கும். அதே மாதிரி 15 மினிட்டோட உடச்சி மார்க்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இயர் 1 ஹவரில் போகும்போது அது மாதிரி 3 மடங்கு ஸ்பீடில் இருக்கும். அதே மாதிரி 1 ஹவரோட உடச்சி 4 ஹவர் இதெல்லாம் போகும்போது அது மாதிரி 4 மடங்கு ஸ்பீடு இருக்கும் 5 மடங்கு ஸ்பீடு இருக்கும். அதாவது என்ன அர்த்தம் அவ்வளவு டிஸ்டன்ஸை அவ்வளோ குயிக்காக மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணும். இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆஃப் இயரில் ட்ராவல் பண்ணும். ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்களா இந்த மாதிரி வேகமாக ட்ராவல் பண்ணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக பண்ணியிருக்கும் தெரியுதா. வேகம் அதுக்கப்புறம் ஃப்ளாட்டு மறுபடியும் வேகம் ஃப்ளாட்டு மறுபடியும் வேகம். இது டெப்த்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்கும் மறுபடியும் டெப்த்து பாருங்கள். அதாவது இதில் மொத்த தூரம் எவ்வளவோ இது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதோட மொத்த தூரம் எவ்வளவோ புரியுதுங்களா. இதில் பாதி தூரம் எடுத்து அடுத்த பவுண்டரிக்கு போயிடும். அப்போ இதோட மொத்த கேண்டில் எவ்வளவோ இதில் பாதி எடுத்து இது வரைக்கும் இதோட மொத்தம் எவ்வளவோ இதில் பாதி எடுத்து அடுத்த பேஸுக்கு போயிடும். அப்போ இதோட மொத்தம் எவ்வளவோ இங்கே இருக்குது மொத்தம் இவ்வளவு இருக்குது. அப்போ இதோட பாதி கேண்டில் தூரத்தில் அடுத்த பவுண்டரிக்கு போயிடும். அப்போ இதில் பாதியில் அடுத்த பவுண்டரி போயிடும். இதெல்லாம் நான் கிளியராக எவ்வளவு நேரத்தில் போகும் அப்படிங்கிற வரைக்கும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன் சார்ட்டு உங்களோட பேசும் 100% சார்ட்டு உங்களோட பேசும். அப்போ 5 மினிட்டோடது இங்கே இருக்குது இதை உடச்சா மட்டும்தான் இங்கே போக முடியும். இங்கே தான் 15 மினிட் 1 ஹவர் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல டேயோடது இருக்குது சரிங்களா. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஸோ அப்போ இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன் கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க்கெட்டோட ஃப்ளோ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இன்றைக்கி பிட்காயின் எப்படி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் 1 ஹவர் படி 4 ஹவர் 1 ஹவர் படி 15 மினிட்ஸ் படி 5 மினிட் படி பவுண்ட்ரி வந்து இந்த ஏரியா இருக்குது. மேலே உள்ள பவுண்ட்ரி 50% வந்து 5 மினிட்டுக்கு இங்கேயும் 15 மினிட்டுக்கு 1 ஹவருக்கு இந்த இடத்துலையும் இருக்குது. அப்போ பேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸை உடைச்சா மட்டும்தான் அடுத்த பவுண்டரிக்கு போக முடியும். புதுசாக லோ உடைச்சி லோ வைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கடந்த ஒரு 3 மணி நேரமே மார்க்கெட்டில் பையரோட இன்வால்மெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா கீழே வந்து விக்கு தான் வைக்க முடியுது. கீழே வைக்கிற விக்கு பையருக்கு சொந்தம். ஸோ அப்போ பையரோட இன்வால்மெண்ட் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. அது மாதிரி 3 மணி நேரத்துக்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த பாடியை உடச்சி பாடி வைக்க முடியல. அப்போ பையரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் வந்து செட்டில் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹையலோட 50% எங்கே இருக்கோ அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட சப் பவுண்ட்ரி என்னது அப்போது 1 ஹவருக்கு இவ்வளோ தூரம் போகிறதுக்கு இந்த 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 5 மினிட் 15 மினிட்டுக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் குறைஞ்சபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உடைக்கலைன்னா உடைச்சதுன்னா அடுத்த பேஸுக்கு வந்து மார்க்கெட் வந்து போயிடும். ஸோ இதுதான் இன்றைக்கி
பிட்காயினோட நிலைமை. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து வேகமாக கோல்டு பார்க்கலாம். கோல்டு எடுத்துட்டிங்கன்னா கோல்டு நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு 1 ஹவர் பார்க்கலாம். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது. நேற்று கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எந்த இடத்துல இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்துச்சு. நான் நேற்று சொல்லியிருந்தேன் கோல்டும் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன். இந்த இடத்துல நான் நேற்றோட மார்க்கெட் எப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும். புரியுதுங்களா? இப்போ இது வரையும் போது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நேற்று வந்து 27ஆம் தேதியில் 27ஆம் தேதி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அதிகபட்சம் நம்ம எங்கேருந்து கனெக்ட் பண்ணோம், இங்கேருந்து கனெக்ட் பண்ணோம், இந்த ஏரியாவிலேருந்து கனெக்ட் பண்ணோம். நேற்றோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து கனெக்ட் பண்ணோம். அப்போ 50% தாண்டி நேற்று கீழே தான் இருந்துச்சு. 27ஆம் தேதி இந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கிளியராக சொன்னோம். நேற்று கோல்டும் கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஷார்ட் டேர்மாக 5 மினிட் 15 மினிட் 1 ஹவரை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஷார்ட் டேர்மாக சொல்ல முடியும். அதே மாதிரி 1 ஹவர் 4 ஹவர் டே இதை அனலைஸ் பண்ணி லாங் டேர்மாக சொல்ல முடியும். அதே மாதிரி டே வீக் மந்த்து இதை அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். லாங் டேர்ம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி இருக்க போகுது. இப்போ தங்கத்தெல்லாம் நீங்கள் எடுத்து டே வீக் மந்த் இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அடுத்து தங்கத்தோட நகர்வுகள் எப்படி இருக்குது, அடுத்த ஒரு 3 மாதம் 6 மாதம். அதான் நான் சொன்னேன், ஒரு மந்த்லி கேண்டில் எடுத்திங்கன்னா 3 கேண்டிலே 3 மாதம் ஆச்சு. அப்போ மந்த்லி கேண்டிலோட பேட்டர்ன் எடுத்திங்கன்னா அதை விட பெருசு என்னது, மந்த்லிக்கு அப்புறம் 3 மந்த்ஸ். அப்போ 3 மந்த்ஸ் என்ன ஆச்சு, 9 மாதம் ஆச்சு. அப்போ இயர்லி. அதுக்கப்புறம் மந்த்லியோட ட்ரெண்ட் எடுத்திங்கன்னா அப்போ எவ்வளோ ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு மந்த்லிலாம் எடுத்திங்கன்னா 3 மாதம், 1 வருஷம், 3 வருஷம், இதை நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோல்டோட 1 ஹவர் எடுத்துப்போம். 1 ஹவர் எடுத்து ரீசெட் பண்ணுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை இருக்கோ எங்கே லோ இருக்கோ அதை மார்க் பண்ணுங்கள். ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. அப்போ இந்த பேஸுக்கு வந்துருச்சு, இங்கே தான் பேஸு. இப்போ இந்த பேஸை தாண்டி பேஸுக்கு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுது, கோல்டு பாருங்கள் கிட்டத்தட்ட 7-8 மணி நேரமாக இந்த பேஸை தாண்டி பேஸ் போக முடியல. இப்போ தான் ஒரு 7-8 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அக்ரெசிவாக இந்த பாடியை உடைச்சு, அதிகபட்சம் பாடி விக்கு இங்கே இருக்குது, பாடியை உடைச்சு இப்போ பாடி வைக்க ட்ரை பண்ணுது. இன்னும் 30 நிமிஷம் இருக்குது. இதோட எண்ட் ஆஃப் த கேண்டில் பாடியை வச்சதுன்னா இந்த பேஸுக்கே மறுபடியும் வந்துடும். பேஸுக்கு வந்துட்டு வெளியில் விக்கை தாண்டி விக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக வந்துட்டு இருக்கு, விற்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாடி போச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், அடுத்த பவுண்டரிக்கு போயிடும், இன்னும் ரொம்ப அக்ரெசிவாக போயிடும். அப்போ அடுத்த பவுண்டரினா எங்கே போகணும், நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி பார்க்கணும். அப்கிரேட் பண்ணி பார்க்குறதுனா 1 ஹவருக்கு அப்புறம் 4 ஹவர். 4 ஹவரில் போய் எடுத்து பார்த்தோன்னா அடுத்த பவுண்டரி எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். அப்போ 4 ஹவரும் மார்க்கெட் 50% கீழே தான் இருக்குது. இதுக்கு அடுத்த பவுண்டரி எங்கே இருக்குது, டே தான். அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிட்காயினும் கோல்டும் ரொம்ப அக்ரெசிவாக கீழே வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இது வந்து நான் வந்து ரெட் கலர் கரெக்டாக பேட்டர்ன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வைக்கிறேன். அப்போ 50% இங்கே இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிட்காயினுக்கும் இவ்வளோ தூரத்தில் தான் அதோட அடுத்த பவுண்ட்ரி இருக்குது. இவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு. கோல்டுக்கும் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து இந்த பாடி விக்கு லாஸ்ட்டாக இருக்கிற பாடி விக்கு எது, இங்கே தான். இதை தாண்டி உடைச்சதுன்னா அக்ரெசிவாக, இந்த மாதிரி தான் அக்ரெசிவ் டே கேண்டிலே இந்த மாதிரி கண்டினியூஸாக ரெட் கலராக வரும். இப்போ ஏற்கனவே டே வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து வீக்லி கேண்டிலே 3 கேண்டில் வேகமாக இந்த இடத்துக்கு வரும். ஏன்னா அவ்வளோ வேகமாக வந்தால் தான் இந்த இடத்த ட்ராவல் பண்ண முடியும். அப்போ லாங் டேர்மாக கோல்டும் பிட்காயினும் நல்லாவே கரெக்ஷன் ஆக போகுது. புரியுதுங்களா, கரெக்ஷன் ஆக போகுது. புரியுதுங்களா, என்ன அர்த்தம், கரெக்ஷன் ஆக போகுதுன்னா என்ன அர்த்தம், அதுக்காக இப்படி வந்துகிட்டே இருக்காது. இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பையர் டெப்த்துக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும். இது ஏற்கனவே எவ்வளோ பண்ணியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சு, இவ்வளோ தூரம் போயிருக்கு, மறுபடியும் இவ்வளோ அக்ரெசிவாக வந்து இது மாதிரி 2 மடங்கு இது மாதிரி வந்திருக்கு. அகைன் பாருங்கள், இப்போ இன்சைடாக மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்போ இன்சைடாக பெர்ஃபார்ம் பண்ணுது. இதோட பவுண்டரி எங்கே இருக்குது, இதோட பாடி விக்கு இந்த இடத்துல இருக்குது. இதை உடச்சதுன்னா வந்து எங்கே இந்த இடத்துல மறுபடியும் செட்டில் ஆகிட்டு மறுபடியும் இந்த தலை பையர் கொண்டு போன ஆரம்பித்த இடம் வரைக்கும் அதில் 50% போயிட்டு மறுபடியும் நாங்கள் அக்ரெசிவாக கீழே வரோம். இப்படி தான் அடுக்கடுக்காக மார்க்கெட் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும். இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன இருக்கும், பிட்காயினோட அடுத்த பேஸும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து ஓவரால் நடக்க போகிறது. ஆனால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கும்போது என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூவில் இருக்குது. பிட்காயினும் அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது, கோல்டும் அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர் வேல்யூ இருக்கும்போது நமக்கு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. சும்மா கீழே போகணும்னு மட்டும் பயப்படக்கூடாது. கீழே போனால் என்ன பண்ணணுங்கிற அந்த மெக்கானிசம் தெரிஞ்சுன்னா கீழே வர்றது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை பார்த்து நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. சரியா, அப்போ என்ன இருக்குது, 50% கீழே இருக்குது, இந்த பேஸ் இருக்குது, பேஸை நோக்கி வந்துட்டுருக்கு. அடுத்து இன்னும் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து 15 மினிட் எடுத்திங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது,
இந்த இடத்துல ஹை அண்ட் லோ இருக்குது, இந்த லோ இங்கே இருக்குது. அப்போ 15 மினிட்டு என்ன பண்ணலாம், பவுண்ட்ரியில் தான் இருக்குது கரெக்டாக. ஸோ ஓகே, அடுத்து 15 மினிட்டு 5 மினிட் 1 ஹவர் 15 மினிட். இதோட 50% லைன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 5 மினிட் 5 மினிட்டும் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். 5 மினிட் 15 மினிட் 1 ஹவர் வரைஞ்சிங்கன்னா அடுத்த ஒரு 1 or 2 டேஸ்க்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ அண்ட் தென் 5 மினிட்டும் கிட்டத்தட்ட இதே ஏரியாவில் தான் இருக்குது, இதே ஏரியாவில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் 3 கவுனிங்க, இங்கே ஒரு 5 மினிட்டோடது இருக்குது, 15 மினிட்டோடது இருக்குது, 1 ஹவர் இருக்குது. இந்த ஏரியா தான் பவுண்ட்ரி. பவுண்ட்ரி வந்து மேலே ரொம்ப தூரத்தில் இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே இப்படி ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்குது. இப்போ கீழே வர்ற மார்க்கெட்டு இந்த 3 பவுண்ட்ரியை உடைக்கிறது ரொம்ப சிரமம், உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. இப்போ மார்க்கெட் வந்து அதிகபட்சம் இந்த ஜோனுக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் இப்போ போயிருக்கு. எது வரைக்கும் போயிருக்கு, இதோட இந்த 50% வரைக்கும் ஏற்கனவே போயிட்டு மல்டிபிள் டைம்ஸ் போக முடியாமல் அக்ரெசிவாக கீழே வருது. இப்போ இதை பாருங்கள், இவ்வளோ நேரம் சஸ்டைன் பண்ணி வச்சாங்க, இப்போ அக்ரெசிவாக கீழே வருதுன்னா கட்டாயம் இந்த இட பவுண்ட்ரியை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. புரிஞ்சுங்களா? கோல்டு வந்து இன்னும் இதுக்கான விலை கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் இந்த இடத்துக்காவது வரும். இந்த இடத்த உடைச்சதுன்னா ரொம்ப அக்ரெசிவாக கீழே போகும். அப்போ ஷார்ட் டர்மாக என்ன அர்த்தம், அடுத்த ஒரு அதிகபட்சம் ஒரு நாள், குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் கோல்டு வந்து இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி மார்க்கெட் வந்து இன்னும் அக்ரெசிவாக கீழே போகுதா மேலே போகுதா அப்படிங்கிறத மறுபடியும் எடுத்து ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுத்து அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி போகலாம். நிஃப்டிலையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நேற்றோட சாப்டரில் வந்து கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நிஃப்டியோட 1 ஹவர் நம்ம எடுத்துக்கலாம். 1 ஹவர் எடுத்து கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஹை எந்த இடத்துல இருக்குது, அண்ட் தென் கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் லோ எந்த இடத்துல இருக்குது. இப்போ ஹையை தாண்டி நேற்று கூட நம்ம சொன்னோம், இந்த இடத்த தாண்டி மறுபடியும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. இதை தாண்டி வந்தால் மட்டும்தான் வேகமாக இந்த பேஸுக்கு வர முடியும். சரி, இப்போ நான் ஓவரால் பார்க்கலாம். 50% லைனுக்கு மேலே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸு இப்போ 15 மினிட்ஸில் பாருங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு லோ அண்ட் ஹை இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதோட 50% லைன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 5 மினிட் எடுத்தோன்னா கவனிங்க, 5 மினிட்டு அதிகபட்சம் ஹை அண்ட் லோ இந்த இடத்துல இருக்குது. இப்போ 3 நமக்கு இப்போ ஒரு 15 மினிட் போனீங்கன்னா ரெண்டுக்கும் பொதுவானது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிளியராக விசிபிலிட்டி உங்களுக்கு கிளியராக இருக்கும். அப்போது 5 மினிட்டு இங்கே ஒரு பச்சை கலர் இருக்குது, 15 மினிட்டு இங்கே ஒன்று இருக்குது, அண்ட் தென் 1 ஹவர் இந்த 3 ஏரியாவும் இந்த 50% லைன் இந்த 3 ஏரியாக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன இருக்குது, இங்கேருந்து போன நிஃப்டி இப்போ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே வருது. 1 2 3 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5 மினிட்டு 15 மினிட்டு 1 ஹவர் இது 3 வரைஞ்சிங்கன்னா அடுத்த அதிகபட்சம் 3 நாட்கள், குறைஞ்சபட்சம் ஒரு நாள்ல இருந்து அதிகபட்சம் 3 நாளைக்குள்ள மார்க்கெட் எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். அப்படி தெரிஞ்சுக்கும் போது நம்ம 3 விஷயம் பார்க்கணும். 3 50% லைனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கா, 3 50%க்கு கீழே மார்க்கெட் இருக்கா, 3 50% லைனுக்கு உள்ள மார்க்கெட் இருக்கா, இந்த 3 விஷயத்த பார்க்கணும்னு நான் தெளிவாக சொன்னேன். கவனிச்சுக்கோங்க. 3 50% லைனை முதல்ல பவுண்டரியை கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த 3க்கு மேலே மார்க்கெட் இருக்கா, 3 பச்சை கலருக்கு உள்ள மார்க்கெட் இருக்கா, 3 பச்சை கலருக்கு வெளியில் கீழே மார்க்கெட் இருக்கா அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கணும். இப்போ இங்கேருந்து பையர் கொண்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப இந்த 3 பச்சை கலர் கேண்டிலுக்கு உள்ள மார்க்கெட் வந்துட்டுருக்கு. இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இது கிளியராக தெரியும். இந்த இடத்துல ஒரு தடவை வந்து 2வது தடவை இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டக் ஆகுது. அப்போ என்ன ஆகும், இதை தாண்டி விக் வைக்கலாம், இதை தாண்டி பாடி வச்சோன்னா அடுத்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வைக்கல அப்படின்னா என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து இப்படி ஒரு பவுண்டரிக்குள்ளே இப்படி சுருங்குது அப்படின்னா லாஸ்ட் ஆகி மேலே போகும், பயங்கரமாக அக்ரெசிவாக மேலே போகும். இதுதான் மார்க்கெட். அதாவது மார்க்கெட் வந்து சுருங்க ஆரம்பிக்குது. இவ்வளோ தூரம் இருந்த மார்க்கெட் என்ன பண்ணுது, இவ்வளோ வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், இதில் 50% தான் போகணும், மறுபடியும் இப்படி வரணும், இப்படி போகணும், இப்படி வந்தால் ஓகே மார்க்கெட் ஓகே நார்மல் கண்டிஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து 3 50% லைனுக்கு உள்ளே இருக்க இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. 3 50% லைனுக்குள்ளே இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இதை உடைச்சதுன்னா அக்ரெசிவாக இங்கே வரும், இல்லைன்னா மேலே போயிடும். அப்போ இதை உடைக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும், இதை தாண்டி முதல்ல என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி பையரோட இன்வால்மெண்ட் இருக்கணும். ஐ மீன் செல்லரோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கணும் பையரோட. அப்போ என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொன்னதான்,
ஏற்கனவே செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ அதை விட ஜாஸ்தியாக செல்லர் இதை உடைச்சி இதை விட அட்லீஸ்ட் ஒரு அவுட் சைட் கேண்டிலாவது போட்டால் மட்டும்தான் இங்கே வரும். அது மாதிரி ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க, இங்கேருந்து இங்கே கொண்டு போனாங்க, கொண்டு போக முடியல. ரெண்டாவது தடவை ஏற்கனவே ஃபஸ்ட்டு டைம் கொண்டு போனதை விட ரெண்டாவது டைம் கொண்டு போக முடியலை. அடுத்து என்ன பண்ணுது, இப்போ மூணாவது டைம் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணணும், இதை தாண்டி கொண்டு போனால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு டைம் கொண்டு போன அளவுக்கு கொண்டு போக முடியும். அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட்டு இவங்களோட பையரோட டெட்லைன் வந்து இங்கே இருக்குது, செல்லரோட டெட்லைன் வந்து இங்கே இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, சுருங்குது. அதுதான் நான் சொன்னேன், சுருங்குது. அப்போ என்ன ஆகும், மேலே உடைச்சாலும் கீழே உடைச்சாலும் அக்ரெசிவாக உடைக்கும். அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேட்டர்னாக ரீட் பண்ணணும், கேண்டிலாக ரீட் பண்ணணும், ட்ரெண்டாக ரீட் பண்ணணும், பவுண்ட்ரியாக ரீட் பண்ணணும். இது மாதிரி மார்க்கெட் வந்து நீங்கள் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தூரத்தில் பார்க்கணும், பக்கத்தில் பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கிளியராக பண்ணணும். சரிங்களா? ஸோ இது மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சார்ட்டு உங்களோட பேசும். அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எடுத்த உடனே சும்மா எல்லா விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நான் இதே 25 வருஷமாக நான் இதில் இருக்கிறதுனால எனக்கு வெறும் சார்ட்டை பார்த்தாலே எனக்கு புரியும். உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இப்போ எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்காதுன்னா, அதனால தான் சொல்கிறது, இந்த வீடியோவை திரும்ப 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 பார்த்து 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 உங்களுக்கு சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகணும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணுங்கிற அந்த விஷயம், இது எல்லாமே 20% தான். அதை மறந்துடக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அப்படியே லாபத்தை அள்ளிடலாம் அப்படிங்கிறது அவசியம், அப்படிங்கிற இது கிடையாது. தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி ஒரு டெக்னிக்கலாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து பிடிபட்டுரும். டெக்னிக்கலாக புரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து உள்ள விஷயங்கள் வந்து அடுத்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல், அதுக்கப்புறம் ட்ரேடிங் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரேடிங் சைக்காலஜி நீங்கள் ப்ராக்டிஸ் ஒரு நல்ல மென்டாருக்கு கீழே நீங்கள் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களோட க்ரீடு ஃபியரு, அதாவது உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட அந்த கோச்சுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன ஸ்டைலாக ஃபாட்டாக ஆடுறீங்க, என்ன உங்கள்கிட்ட ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது. இப்போ நம்மளோட ட்ரைனிங் வர்றவங்க எல்லாருமே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீடோட கண்ட்ரோலில் இருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபியரோட கண்ட்ரோலில் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷன்ஸு சுத்தமாகவே இருக்காது, கரண்ட்டாக ட்ராவல் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் சொன்னோன்னா அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போவாங்க. கரண்ட்டாக ட்ராவலே பண்ண முடியாது அவங்களால. இப்போ ஒரு அடிப்படையான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இது எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் ஆரம்பிக்கவே மாட்டோம். அப்போ இந்த மாதிரி அவங்க 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 பேச வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இவங்க இதோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, இவங்களோட ஜீனில் இதுதான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த ஜீனையே முதல்ல சேஞ்ச் பண்ணணும். புரியுதுங்களா? ஜெனட்டிக் என்ன சொல்கிறது, அந்த ரீப்ளான்டேஷன் அது பண்ணணும். அதாவது அந்த அவங்களோட மொத்தம் அந்த ஜீனையே மாற்றணும். அப்போ அந்த ஜீனையே மாற்றணும்னா அவங்களுக்கு அது சார்ந்த பயிற்சி கொடுக்கணும். அப்போ அது சார்ந்த பயிற்சி கொடுத்து அதை மாற்றி ரெண்டாவது மார்க்கெட்டோட பொட்டென்ஷியலை புரிய வைக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணவும் செய்வாங்க. சும்மா அடமண்டாக வந்து பொறுமையாக இருங்கன்னு சொல்லி மட்டும் யூஸ் கிடையாது. இல்லை உங்களோட க்ரீடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி யூஸ் கிடையாது. இல்லை உங்களோட ஃபியரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி யூஸ் கிடையாது. அந்த மார்க்கெட்டோட பொட்டென்ஷியலை புரிய வைக்கிறதுனா என்ன, லாபத்தை அவங்கள டேஸ்ட் பண்ண வைக்கணும். இப்படி இப்படி விளையாண்டா உங்களுக்கு இந்த இந்த மேட்ச்சில் நீ இப்படி கிடைக்குன்றதை அவங்க டேஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா என்றைக்குமே நீங்கள் சொல்லி அதை பண்ண மாட்டாங்க, நீங்கள் சொல்லாமலே பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ட்ரைனிங் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் பார்ட் அதாவது சைக்காலஜிக்கலாக உங்களை ரெடி பண்ணுறது தான் இங்கே பெரிய சவாலே. தியரியெல்லாம் ஈஸியாக கொடுத்துடலாம், இது சார்ந்த நாலேஜ் எல்லாம் கொடுத்துடலாம். ஆனால் இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எமோஷ்னல் வார் சம்மந்தப்பட்ட தொழில். இப்போ மற்ற தொழில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படணும், மண்ணை வெட்டி மண்ணை போடணும், இங்கே இருக்கிற மூட்டையை தூக்கி அங்கே போடணும், இரவு பகலாக கண் முழிக்கணும் அப்படிங்கிற எந்த கஷ்டமும் கிடையாது. அதிக டைம் ஃப்ரீடம் உள்ள தொழில். ஆனால் சைக்காலஜிக்கல் ரொம்ப டஃப்பான தொழில். ஏன்னா பணம் சம்மந்தப்பட்ட தொழில் இது. இம்மீடியட்டாக பணம் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரியாக்ட் பண்ணும்போது உங்களை அது என்ன ஆகும், மென்டலி எமோஷ்னலி ரொம்ப பணம் வந்து உங்களை ஆட்டி படைக்கும். புரியுதுங்களா? அதாவது என்னது, மார்க்கெட் பின்னாடியே நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணும், மார்க்கெட்டும் பிடிபடாது, சட்டையை கழிச்சுக்கிட்டு தான் நீங்கள் தெரியணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மார்க்கெட்டில் எந்த சூழ்நிலையும் நீங்கள் மார்க்கெட் உங்களை பயம் காட்டும், ஆசை காட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நியூஸை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டாக்கில் பற்றியோ இல்லை ஒரு ப்ராடக்டை பற்றியோ ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நியூஸில் வரும், நெகட்டிவான நியூஸில் வரும். அப்போ எப்போம்போது அந்த பாசிட்டிவ் நியூஸ் வரும், எந்த சூழ்நிலையில் நெகட்டிவ் நியூஸ் வரும், இதெல்லாம் நான் வந்து பழைய சாப்டரில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுத்து பார்க்காதவங்களாம் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், சைக்காலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
அதனால தான் நம்ம வந்து இதை கோர்ஸுன்னு நம்ம சொல்கிறது இல்லை, நம்மளோட இதை ட்ரைனிங்னு சொல்கிறோம். கோர்ஸ் வேறு, ட்ரைனிங் வேறு. புரியுதுங்களா? கோர்ஸுங்கிறது ஒரு வீடியோ கூட கொடுத்துட்டு இப்படி இதை பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லலாம், அது கோர்ஸு. கோர்ஸை வச்சு தொழில் பண்ண முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், புக்கு பார்த்து கார் ஓட்ட முடியாது, புக்கு பார்த்து நீச்சல் கற்றுக்க முடியாது. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் ட்ரைனிங், ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுன்னு தனியாக இருக்குது. சும்மா கோச்சிங் இன்ஸ்டியூட்டுங்கிறது தனி. கோச்சுங்கிறது புக்கில் என்ன இருக்கோ அதை சொல்லி கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணி உங்களை எழுத வைக்கிறது. இது புக்கு பண்ணுற விஷயம் கிடையாது, இது தொழில் பண்ணுற இடம். அப்போ தொழிலுங்கிறப்போ ரியலாக அந்த தொழிலோட ப்ராக்டிஸ் இருக்கணும். ஏன்னா ரியலாக நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து அதை நெகட்டிவில் போகும்போது அதோட மெக்கானிசம்லாம் பண்ணி உங்களால் ப்ராஃபிட் கொண்டு வந்த முடிஞ்சால் மட்டும்தான் உங்களோட சப்கான்ஷியஸ் அதை நம்பும். புரியுதுங்களா? நான் சொல்கிறதுனால நீங்கள் நம்புனீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் நம்ப முடியாது. புரியுதுங்களா? உங்கள் சப்கான்ஷியஸ் நீங்கள் நம்பணும், ஆமாம் இது தொழில் தான், என்னால் ப்ராஃபிட் 100% எடுக்க முடியும், இதை என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னது இதில் நான் சம்பாதிக்க முடியும், நான் வேலைக்கு போனால் எப்படி சம்பாதிப்பனோ அது மாதிரி சம்பாதிக்க முடியும், இதை நம்பி என்னோடய எதிர்காலத்தை இதை ஒரு தொழிலாக நான் அமைச்சிக்க முடியும்னு நீங்கள் நம்பினா தான் என்ன நடக்கும், அந்த மேஜிக்கெல்லாம் நடக்கும். அதனால தான் சொல்கிறது, இது ஒரு தியரியாக கொடுத்து அந்த நம்பிக்கையை கொண்டு வர முடியாது. உங்களை 100 டெமோ ட்ரேட் பண்ண வச்சு, உங்களை 100 லைவ் ட்ரேட் பண்ண வச்சு இந்த ட்ரைனிங்கில் நான் உங்களை நம்ப வைக்கிறேன். அதை என்ன நம்ப வைக்கிறேன் மீன்ஸ் என்ன, அது 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 வந்து நடக்குது, உண்மை தான் அப்படிங்கிறத நீங்கள் டேஸ்ட் பார்க்குறீங்க. அப்போ என்ன ஆகும், உங்கள் சப்கான்ஷியஸ் நீங்கள் நம்புகிற வரைக்கும் அதை ட்ரெயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். மார்க்கெட் பொட்டென்ஷியல். அந்த மார்க்கெட் பொட்டென்ஷியலை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் இதை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் கூட இதை விட்டுட்டு போக மாட்டீங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒரு பொட்டென்ஷியல் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலாக சப்கான்ஷியஸில் இது தொழில் தான், உங்களாலையும் ப்ராஃபிட் எடுக்க முடியும், 100% நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த தொழிலை நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் தவறாகவும் பண்ண மாட்டீங்க, எந்த இடத்துலையும் இந்த தொழில் உங்களை கைவிடாது. நான் அடிக்கடி சொல்கிறதான், மார்க்கெட் வந்து யாரையும் ஏமாத்தாது, அதுக்கான எத்திக்ஸோட பண்ணுற யாரையும் இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்துனது இல்லை. கடந்த 25 வருஷமாக என்னோட முழு நேர தொழிலே ஸ்டாக் மார்க்கெட் தான். புரியுங்களா? கடந்த 25 வருஷமாக முழு நேரமாக இதை வச்சு தான் நான் சாப்பிட்றேன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, நேரடியாக கிட்டத்தட்ட 5000 குடும்பங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி 5000 குடும்பங்களுக்கு நேரடியாக நான் கடந்த 25 வருஷமாக என்னோட முழு நேர தொழிலே இதுதான். புரியுதுங்களா? அதை நான் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரூஃபோடே நான் சொல்ல முடியும், சும்மா வந்து பேச்சுக்கு சொல்கிறது இல்லை இது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது 100% இது தொழில். அதனால தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த சாப்டர் எல்லாமே பணக்காரனோட பார்வையில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ரீட்டைலரோட ஆங்கிளில் நான் பேசுகிறது இல்லை. ரீட்டைலராக இருந்தால் இப்போ என்ன பண்ணுவாங்க, இறங்குற மார்க்கெட்டை செல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் இறங்குற மார்க்கெட் அண்டர் வேல்யூவில் இருக்குது, பை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, செல் பண்ணுங்கள், கீழே போயிடும், அங்கே போயிடும், இதை உடைச்சா அங்கே போயிடும், அதை உடைச்சா அங்கே போயிடும், அதெல்லாம் போகும், கரெக்டு தான். போகும்போது என்ன பண்ணணும், ஒரு பொருள் 10 ரூபா இருக்கையில் வாங்குவீங்களா, 5 ரூபா இருக்கையில் வாங்குறது லாபமா? 10 ரூபாய்க்கு வாங்கினவன் 11 ரூபா போனால் தான் ப்ராஃபிட் வரும். 5 ரூபாய்க்கு உள்ள வாங்கினவன் 6 ரூபா போனாலே ப்ராஃபிட் வந்துடும். அப்போ 11 ரூபா உள்ள அளவுக்கு ப்ராஃபிட்டை கொண்டு போனால் எத்தனை மடங்கு லாபம்? இதை தான் பணக்காரன் பண்ணுறான். புரியுதுங்களா? வெளியில் உள்ள ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, வெளியில் கோர்ஸ் சொல்லி தர்றவங்க எல்லாருமே உங்களை பணக்காரனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனாக ரெடி பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ட்ரைனிங்கில் உங்களை பணக்காரனாகவே மாற்றுறதுக்கு உண்டான அந்த ஜீன், அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அந்த சைக்காலஜிக்கலாகவே உங்களை நான் சேஞ்ச் பண்ணுறேன். எல்லாரும் பயப்படுற இடத்துல பணக்காரன் வாங்குவான். 2 விஷயம் இருக்குது, சும்மா வாங்கவும் முடியாது, அதுக்கு தகுந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். சும்மா 10,000 வச்சுக்கிட்டு நான் பணக்கார மாதிரி வாங்குவேன்னா வாங்க முடியாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும் அந்த 10,000. அப்போ தான் அந்த பயம் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த சைக்காலஜிக்கல் சேஞ்சஸே என்ன பண்ணுறோம், பணக்காரன் என்ன பண்ணுறானோ அதை அப்படியே நீங்களும் பண்ணுறீங்க. அவன் 10,000 கோடி வச்சுட்டு பண்ணுறான், நீங்கள் 10,000 ரூபா வச்சுட்டு பண்ணுறீங்க. 2 பேருக்கும் வர்ற ரிட்டர்ன் ஒன்று தான். இன்னும் பச்சையாக சொல்ல போனால், நமக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வரலைன்னா, இந்த இந்த இப்போ இன்றைக்கி பிட்காயினை ஒரு ட்ரேட் பண்ணுறேன், எங்களுக்கு முதல்ல ப்ராஃபிட் வரலைன்னா உலகத்தில் யாருக்குமே ப்ராஃபிட் வராது. அவ்வளோ பெர்ஃபெக்டான பிளேஸில் நாங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுவோம். புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு பணக்காரன் வந்து எப்படியெல்லாம் பிரித்து பண்ணுவாங்களோ அந்த மெக்கானிசமாக, அதே மாதிரி தான் நாங்களும் எங்களோட மெக்கானிசம் பண்ணுவோம். அவ்வளவு பெர்ஃபெக்டான இடத்துல நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களோட பார்வையை மாற்றுங்க முதல்ல. இப்போ 99% பேர் இந்த தொழிலில் தோற்று தான் போகிறாங்கன்னா, அப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட் பண்ணாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதான அர்த்தம்.
இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க? பச்சை கலரை பார்த்தாலே பாஞ்சு பாஞ்சு வாங்குனீங்க. இப்போ சிகப்பு கலரை பார்த்தா வாங்குங்க. அப்போ சிகப்பு கலரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகுது? பயமாக இருக்குது. அப்போ பயத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? கம்ப்ளீட்டான நாலேஜ் வேணும். உங்கள் பணத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியணும். அதுக்கு உண்டான சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். இது 3 இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்? பணக்காரன் அதானே பண்ணுறான். அவன் உங்கள்கிட்ட ஓவர் வேல்யூவில் விற்கிறான், திரும்ப உங்ககிட்டயே அண்டர் வேல்யூவில் வாங்குறான். அண்டர் வேல்யூ ஓவர் வேல்யூ, அண்டர் வேல்யூ ஓவர் வேல்யூ, இதுதானே நடக்குது. இதனால தான் அந்த 1% பேர் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ அந்த 1% பேர் ஜெயிக்கிறவன் என்ன பண்ணுறான்? அதை நீங்கள் பண்ணணும். அப்போ இறங்கும்போது பயமாக இருக்குன்னா அந்த பயம்தான் அவனுக்கு காசு. அப்போ அந்த பயத்தை நீங்கள் எப்படி ஜெயிக்கணுங்கிறது தான் இதில் உள்ள ரகசியமே. அதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பயப்படாமல் இதே மார்க்கெட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இறங்குறது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். பணக்காரனுக்கு எப்படி நல்ல விலைக்கு இறங்கும்போது மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுதோ, ஒரு ஒரு ஸ்டாக் வந்து இறங்குது, ஸ்டாக்கு எதுவாக இருந்தாலும் இறங்க இறங்க 7 விதமான பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் பழைய சாப்டரில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் அந்த இதெல்லாம் கேளுங்க. 7 விதமான பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் உலகத்தில் என்ன நடந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டை டவுனில் கொண்டாந்து கீழே கொண்டாந்து வச்சுக்கிடுவாங்க. ஏன்? ரொம்ப முக்கியமான காரணம், மார்க்கெட் பயங்கரமாக இறங்கும்போது ரீட்டைலர் பக்கத்தில் கூட வரமாட்டான். இது 1வது விஷயம். 2வது என்ன நடக்கும்? வரமாட்டாங்கிறத விட அவன் பயந்துக்கிட்டு இருக்கிறத அடிமாட்டு விலைக்கு விற்றுட்டு போயிடுவான். அப்போ நமக்கு மார்க்கெட்டை வேகமாக அக்ரெசிவாக இறக்கும்போது எவ்வளோ வால்யூம் வேணுமோ அவ்வளோ வால்யூம் நம்ம மார்க்கெட்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பணக்காரனுக்கு தெரியும். அதை நான் சொன்னேன், உங்களோட பயம்தான் மார்க்கெட்டில் பணக்காரனுக்கு லாபம். அப்போ உங்கள் பயத்தை நீங்கள் ஜெயிக்காத வரைக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் லாபத்தை கண்ணால் கூட நீங்கள் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் எந்த இடத்துல அதிகமாக பயப்படுறீங்களோ, எங்கெல்லாம் பயப்படுவீங்க? ஸ்டாப் லாஸ் வைக்கிற இடத்துல பயப்படுவீங்க. அது மாதிரி ஐயோ மார்க்கெட்டை இப்போ வாங்கலைன்னா இன்னும் நல்லா மேலே போயிருமோ அப்படின்னு வாங்குறதுக்கு பயப்படுவீங்க. வாங்கினதுக்கப்புறம் ஐயோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருமே, ஸ்டாப் லாஸுக்கு பயப்படுவீங்க. ஸ்டாப் லாஸை உடச்சி வேகமாக பயங்கரமாக போகும்போது அதுக்கப்புறம் வாங்குறதுக்கே 2 தடவை கையை சுட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சு 3வது தடவை மார்க்கெட் நல்ல விலைக்கு வந்தாலுமே வாங்குறதுக்கே பயப்படுவீங்க. இப்படி உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை பயங்காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பயம்தான் அவனுக்கு காசு. 2 விஷயம்தான், வேறு எதுவுமே மார்க்கெட்டில் புதுசாக நடக்கிறது இல்லை. ஏன்? நாங்கள் எங்களோட ட்ரைனிங்கில் எல்லா டெமோ ட்ரேட்ஸும் ஏன் லாபத்தில் முடிக்கிறோம்? ஏன் எல்லாராலும் ப்ராஃபிட் எடுக்க முடியுது? அவங்க பெரிய அறிவாளிகளாக இல்லை, பெரிய பயங்கரமான எதுவுமே கிடையாது. ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் தான் பண்ணுறோம், லாபம் வரும். காரணம் என்ன தெரியுமா? ரீட்டைலர் எந்த இடத்துல பயப்படுறாங்களோ அந்த இடத்துல நாங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறோம். அப்ரோச் பண்ணுறதுக்கு சும்மா மொட்டையாக பண்ணாமல் அது சார்ந்த விஷயங்கள் நான் சொன்னாலே, ஒரு ட்ரேட் எடுக்கிறத விட எடுத்ததுக்கப்புறம் உள்ள 80% விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 80% விஷயங்களில் ஒன்று தான் ரொம்ப முக்கியமானதான் சைக்காலஜி. நம்மளோட எப்படி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது மார்க்கெட்டில் என்ன நான் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும், என் பணத்தை நான் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். இதை தவிர நான் எதையுமே மார்க்கெட்டில் என் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. அப்போ என்னையும் என் பணத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் என்னோட சக்ஸஸுக்கே ரொம்ப முக்கியமான காரணம்னா, அப்போ அதை எந்த அளவுக்கு நம்ம அதில் ட்ரெயின் ஆகணும்? அது சொல்லி புரிகிற விஷயம் இல்லை. ரியலாக ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு மென்டாருக்கு கீழே, இல்லை ஒரு கோச்சுக்கு கீழே, இல்லை ஒரு ட்ரெயினருக்கு கீழே கற்றுக்க வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம்? தண்ணிக்குள்ளே குதிச்சு நீஞ்சி கற்றுக்கிற விஷயம் மாதிரி இதே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல மார்க்கெட்டோட டெப்த்து, ஸ்ட்ரக்சர், நம்மளோட சைக்காலஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி மோல்டு பண்ணி கம்ப்ளீட்டாக மாற்றி கற்றுக்கிற விஷயம். அதனால தான் சொல்கிறது, இது வந்து ட்ரைனிங். இது வந்து ஒரு கோச் கிடையாது. சும்மா முடிஞ்சு போன மார்க்கெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இதை இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம்னு சொல்கிறது கிடையாது. அதனால தான் நான் இங்கே கூட என்ன சொல்கிறேன், நான் ஒன்று வரைஞ்சி வைக்கிறேன்னா இதை நீங்கள் அப்படியே எடுத்து அது வேலை செய்தான்னு பாருங்கன்னு சொன்னேன். நேற்று வரைஞ்சதை எடுத்து காமிச்சேன், அடுத்து இங்கே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், இன்றைக்கி வந்திருக்கு. அப்போ அதுதான், இப்போ இதெல்லாம் நடக்கும்னா மொத்தம் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் சொல்கிற வேலை மட்டும்தான் என் வேலை. உங்களை நம்ப வைக்கிற வேலை என் வேலை கிடையாது, எனக்கு அது அவசியமும் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது உண்மை 100%. நீங்கள் உலகத்தில் எங்கே சுற்றிட்டு வந்தாலும் நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு ஒரு பைசா கூட வராது. நீங்கள் என்றைக்கு பச்சை கலரில் வாங்குறீங்களோ அன்னைக்கே நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு அன்ஃபிட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்கு நீங்கள் ஒரு சிகப்பு கலர் கேண்டில் வந்தோடனே நீங்கள் வாங்குறதுக்கு தயாராகலையோ, புரியுதுங்களா? நீங்கள் சிகப்பு கலர் கேண்டில் வந்தோடனே நீங்கள் மார்க்கெட்டை வாங்குறதுக்குன்னு நீங்கள் அந்த மைண்ட் செட் முதல்ல வந்துட்டாலே உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டை சரியான ட்ராக்கில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் 100% மார்க்கெட்டை போய் சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இது வெறும் 10% விஷயம்தான். ஆனால் நீங்கள் ரைட் ட்ராக்கில் மார்க்கெட்டில் வந்துட்டீங்க, ஜெயிக்கிற பணக்காரனில் ஒருத்தனாக மாறுறதுக்கான அடி எடுத்து வச்சுட்டீங்க. இதை நான் வந்து சேலஞ்ச் பண்ணியே சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. கிளியராக புரிஞ்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் இதை ஒரு சீரியஸாக இதை வந்து ஒரு தொழிலாக நீங்கள் பண்ணணும்னா கட்டாயம் நீங்கள் சைக்காலஜிக்கலாக ரெடி ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நார்மல் ஒரு யூடியூப்பில் கொடுக்க முடியாது. அதுக்கான இடமும் இது கிடையாது. ஏன்னா இது நாலேஜ் பேஸ்ட் கிடையாது. நாலேஜுங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். இது வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். தொழிலை வந்து சும்மா நாலேஜாகவே கொடுக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஒரு ஹோட்டலில் போய் ஒரு பரோட்டா போட கற்றுக்கணுன்னா ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கிறத கேட்கறதுனாலலாம் நீங்கள் போட முடியாது. அதை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறது வேற, தொழிலை பண்ணுறது வேற. என்னைக்கு நீங்கள் அந்த மாவு எடுத்து பிணைஞ்சு அதுக்கான அடுத்தடுத்த விஷயங்களை உங்கள் கையால் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அது வரும். புரியுதுங்களா? அது எடுத்த உடனேயும் சரியாக வராது. தப்பு வரும், மிஸ்டேக் வரும். இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தான் நீங்கள் அடுத்து வரணுமா. அடுத்த உடனே அந்த மாதிரி அந்த ஃப்ளோவும் வந்துருமா? வந்துடாது. அதை இன்னும் பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தால் தான் அந்த ஃப்ளோ வரும். ஒரு ஒரு தொழிலில் ஒரு புரோட்டா மாஸ்டராக வேலை பார்க்குற அளவுக்கு அந்த ஃப்ளோ வருமானா வரும். கூட ஒரு 50 பேர் வந்துட்டாங்க, சடனாக ஃபாஸ்ட்டாக அதை ரெடி பண்ண முடியும்னா அந்த ஃப்ளோ இருந்தால் தான் முடியும். இப்படி அடுக்கடுக்கான விஷயங்கள் இருக்குது ஒரு தொழிலில். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இதுவும். இதுவும் 100% தொழில். இப்போ தொழிலுக்கு உண்டான அந்த மைண்ட் செட்டோட அந்த நேர்த்தியோட இதை நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும். ஏன்னா இதுதான் உண்மை. புரியுதுங்களா? நீங்கள் அது எங்கே வேணாலும் போய் கற்றுக்கங்க. புரியுதுங்களா? ஆனால் இந்த விஷயங்கள்லாம் இங்கே இருக்கணும். அதாவது இதை தொழிலாக சொல்லித்தரணும். 100 டெமோ ட்ரேட் உங்களுக்கு சொல்லித்தர்றவர் முதலால் பண்ணி அவர் முதல்ல லாபம் எடுக்கிற நபராக இருக்கணும். புரியுதா? உங்களுக்கு சொல்லித்தர்றவர் இதை முழு நேர தொழிலாக பண்ணுறவராக இருக்கணும். அவர் தானே சொல்லித்தர முடியும். காரே ஓட்ட தெரியாதவன் எப்படி கார் ஓட்ட சொல்லிக் கொடுக்க முடியும்? சொல்லலாம், இது இந்த காரு, இது இந்த காரு, இந்த கார் ஓட்ட தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? நான் இந்த அடிக்கடி சொல்லுவேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எவனாவது எக்ஸ்ரே வச்சுருப்பான். அதை எடுத்து நம்ம போனோடனே எடுத்து பார்ப்போம். புரியுதுங்களா? நமக்கு அதை பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் கையில் கொடுத்தோன்னே அதை வாங்கி அப்படி எடுத்து பார்க்குறது. ஏதாவது தெரியுதானா? ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாதுன்னு தெரிஞ்சு தான் பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் சொல்கிறவனுக்கு ஃபுல்லாக ஒன்றுமே தெரியாது. சும்மா பேருக்கு நான் சொன்னேன் இல்லையா, பண்ட பாத்திரம் விற்கிறவங்க அவங்கெல்லாம். அவங்க சும்மா பேருக்கு ஏதோ ஒன்று ட்ரைனிங்கு கிளாஸு இது அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் என்னென்னா எந்த சூழ்நிலையும் அவங்களால அதை ப்ராஃபிட்டாக கொண்டு வரக்கூடிய அந்த கட்ஸ் இருக்கணும். அவங்க தான் உண்மையான ட்ரெயினர். அவங்க தான் உண்மையான மென்டார். அதை தான் நான் என்ன சொல்கிறோம், சேலஞ்ச் பண்ணியே நான் சொல்கிறேன். 100% இது தொழில். உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சால் போதும். நான் அடிக்கடி சொல்கிறது தான். இங்கே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்க வேண்டாம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வச்சு தேவையில்லை. பயங்கரமான நாலேஜ் இருக்கணும். பயங்கரமாக நீங்கள் படிச்சிருக்கணும். பயங்கரமாக இங்கிலீஷ் தெரியணும். தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஏற்கனவே சொன்னதான். உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சால் போதும். இது பச்சை கலராக சிகப்பு கலர்னு பார்க்க தெரிஞ்சால் போதும். உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க முடியும். புரியுங்களா? எத்தனையோ பேர் இந்த கரண்ட் பேட்ச்லேயே இருக்காங்க. இந்த கரண்ட் பேட்ச்லேயே எத்தனையோ பேர் இருக்காங்க. 87 88 வயசு உள்ளவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ கிளாரிட்டியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இங்கே அதிகப்படியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு அவங்கள குழப்புறது இல்லை. அடிப்படையாக என்ன தேவையோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு பணக்காரனோட பார்வையில் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறோம். பணக்காரோட பார்வையில் அடுத்து மார்க்கெட் எங்கே போகிறக்கு அப்படின்னு வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்குறோம். அதுக்கு உண்டான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக அவங்கள டே ஒன்லேருந்து ரெடி பண்ணுறோம். இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணுமோ, என்ன எத்திக்ஸ் வேணுமோ அதன்படி பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக எங்களோட எல்லா ட்ரேடும் ஓவரால் ப்ராஃபிட்டில் வருது. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால் இந்த சேனலில் என்ன வீடியோஸ் எல்லாம் இருக்கோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நம்புங்க. எடுத்த உடனே நான் உங்களை நம்பலாம் சொல்லவே இல்லை. புரியுதா? இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இல்லை, கண்டிப்பாக முடியாது. இது எல்லாமே ஒரு ட்ரேடு எப்படி இருக்கும், ஒரு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, நம்மளோட பணம் எப்படி லாஸ் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கலாம் மட்டுமே ஒழிய இதை பார்த்தெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணி இதை தொழிலெல்லாம் பண்ண முடியாது 100%. ஸோ அதனால் பிளேலிஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் சீரியஸாக இதில் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு கட்டாயமும் கிடையாது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.